கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வித்துட்டு சுயமரியாதையை அடகு வச்சுட்டு இன்னைக்கு அறிவாலயத்துல போய் கக்கூஸ்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் இந்த ஓ பன்னீர்செல்வம். கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இன்னைக்கு போய் என்ன சொல்ற, முதலமைச்சர் சிறப்பா ஆட்சி பண்றாரா, நொட்டுவாரு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்த நீ? முதலமைச்சர் சிறப்பா ஆட்சி பண்றாரு, உனக்கு தெரியலையா? உண்மையிலே எடப்பாடியார் சொன்னது உண்மைதான். நீ ஒரு திமுகவுடைய கைக்கூலி, அண்ணா திமுகவுல இருந்துகிட்டு திமுகவுக்காக வேலை பார்த்து இருக்கிற. அதனாலதான் உன்னை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. கழகம் ஒரு கோயில். அதிமுக தொண்டெல்லாம் எம்ஜிஆர் மாளிகையை தெய்வமா நினைக்கிறான், கோயிலா நினைக்கிறான். அந்த கோயிலை இடிக்க உனக்கு எப்படியா மனசு வந்தது? அதனாலதான் உன்னை கட்சி விட்டு நீக்கினாங்க, உன்னை பொதுக்குழு விட்டு நீக்கினாங்க. ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணிவிட்டு போயிருக்கிற. உன்னால அதிமுகவை பிடிச்ச அத்தனை பேரே இன்னையோட போயிடுச்சு. இனி மேல நான் சட்ட போராட்டம் நடத்துறேன், உரிமையை மீட்க போறேன், வெங்காயத்தை மீட்க போறேன்னு எதையுமே பேச முடியாது. எல்லா தகுதியும் உன்னை விட்டு போயிடுச்சு. கேவலம் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக 3 முதலமைச்சராக இருந்த ஒரு இயக்கத்தை விட்டுட்டு உனக்காக தொண்டர்கள் ரத்தத்தை வேர்வையா சிந்தி புரிஞ்சாயா, உனக்காக உழைச்சான். அப்பேற்பட்ட தொண்டர்களை நீ இன்னைக்கு அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. உன்னை நம்பி எத்தனை பேர் வந்தான் நல்லா யோசிச்சு பாரு. நீ தர்ம யுத்தம் தொடங்குறன்னு போன, உன்னை நம்பி வந்த அத்தனை எம்எல்ஏவும் ஒருத்தன் பின்னால ஒருத்தனா திமுகவுல போய் சேர்ந்தான். அப்பவே சொன்னார் எடப்பாடியார், இவர்கள் எல்லாம் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை சேர்த்திலேயே, இவனை கூட சேர்த்திருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்க தோணுச்சு. ஆனா இப்பதான் தெரியுது எடப்பாடியார் எவ்வளவு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு. இது மட்டும் இல்லை திரு பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ அசிங்கம் நடந்திருக்கலாம், யார் யாரோ கட்சி மாறி போயிருக்கலாம், இங்க இருந்து அங்க போயிருக்கலாம், அங்க இருந்து இங்க போயிருக்கலாம். ஆனால் இதை விட ஒரு பெரிய அசிங்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமேல நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட அசிங்கத்தின் மொத்த உருவமாக இருக்கிறார் இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. உன்னை ஏற்கனவே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, நீ கட்சி விட்டு வெளியே போயிட்ட. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினா என்ன, அதை பத்தில எங்களுக்கு கவலை இல்லை. ஆனாலும் கூட நீ திமுகவுல போய் சேர்ந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிமுக காரனோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கிற. எங்களை மட்டும் அசிங்கப்படுத்தல, உண்மையிலேயே உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்தாங்க பத்தியா புரட்சி தலைவி, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. முதல் முறை எம்எல்ஏ ஆன 2001 உன்னை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மாவோட கொள்கை என்ன? திமுகவுடைய எதிர்ப்பு, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அந்த திமுக காரனாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த இடத்துல உன்னை உட்கார வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணி இருக்கிற, அந்த திமுகவுல போய் சேர்ந்திருக்கிற. வெக்கமா இல்ல? கடந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரியா எடப்பாடியாரு, நீ எங்க போன? தேனி மாவட்டத்தை தவிர வேற எங்கேயுமே போகல. உன் தொகுதியிலேயே முக்கி முனகிதான் ஜெயிச்ச.